வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தருணமாக 13/9/2023 முதல் 19/9/2023 வரை அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக எதிர்பார்த்த இனிமையான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை இந்த வாரத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இந்த வாரத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்புல 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடமான 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. வாரத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய முழு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் தொழில் ஸ்தானத்திற்கு வருவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் உத்தியோக ரீதியான இனிமையான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியனின் அமைப்பு காரணமாக பல தடைபட்ட காரியங்கள் மிக விரைவாகவும் மலமளவென நடந்து முடிவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக புதிதாக தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இனிமையான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த வாரத்தில் பல்வேறு வகையில திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பானது இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல சிரமங்கள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வியாபார ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். மேலும் 7.5 சனி நிறைவடையக்கூடிய இந்த தருணத்தில் இழந்த சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானுடைய அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிரமம் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். எனவே ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவரது சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. திரிகோண ஸ்தானத்தில் ராசியை பார்க்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள் உங்களை நோக்கி வந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல பல மாற்றம் முன்னேற்றம் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றிருப்பது பல சிரமங்களை விலக்கி நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுங்க. சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில், வியாபாரம் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் நிறைந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. அதே போன்று சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இந்த வாரத்தில் இல்லைங்க. 13ஆம் தேதியிலிருந்து
சந்திரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த வாரம் முழுவதும் சந்திரன் மிக அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பு பல சிரமங்களை விலகி நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. சில விஷயங்கள்ல எதிர்மறையான கருத்துகளும் சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவானின் அமைப்பு காரணமாக சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்துல ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து ராகு சஞ்சரிக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை ராகுவின் அமைப்பு காரணமாக திடீரென கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகங்களில் முக்கியமான அமைப்பை பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் கேதுவின் அமைப்பு தான். கேது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனைகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்குகிறாருங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பல்வேறு விதமான குழப்பமான சிந்தனைகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றியையும் நிறைந்த பலனையும் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். தாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை விலக்கி நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. முற்பகுதியில் சூரியனுடன் பிற்பகுதியில் தனித்தும் சஞ்சரிக்க போகிறார். புதனின் அமைப்பு பல சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பது பல சிரமங்களை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இனிமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க நீங்கள் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி குடும்ப ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகள் அல்லது விவசாயம் சார்ந்த பணிகள் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான குரு பகவான் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துவங்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரப்போகிறார். எனவே பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம். நன்மை நிச்சயமாக அதீதமாக கிடைக்கும்.